அடுத்ததாக இபாதத்தில் இந்த வஸ்வாஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஒற்றைய மனம் அங்கேயும் இங்கேயும் தடுமாறுது, சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹின்ஸப் என்று சொல்லி ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அவனுடைய டியூட்டியே இதுதான். அவனுக்கு இப்லீஸ் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் என்ன? தொழுகையில மக்களை டிஸ்டர்ப் பண்ணணும். நிறைய பேர் இந்த தொழுகையை வைத்து மனநோயாளிகளாக மாறுகிறார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தொழுகையில் 100% கான்சென்ட்ரேஷன் என்பது சாத்தியமில்லை. தொழுகையில் மனதை 100% ஒருநிலைப்படுத்தி இருப்பது என்பது சாத்தியமா? அல்லாஹ் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறது. அப்படி சாத்தியமாகிறதா இருந்தா யாருக்கு சாத்தியமா இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாத்தியமா இருக்கணும். நம்ம எவ்வளவு ஹதீஸ் படிக்கிறோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஆயிஷா நாயகி வந்து கதவை தட்டினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி ரிவர்ஸ்ல போய் கதவை திறந்து விட்டார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒன்றும் கேட்கப்படா, அல்லாஹ் மட்டும்தான் நினைச்சிருக்கோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரிவர்ஸ்ல வந்து கதவை திறந்து விட்டாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எங்க போயிருக்கு? கதவுல போயிருக்கு. அது மாதிரி இன்னும் ஒரு நாள் என்ன வந்து சொல்றாங்க, ஆயிஷா நாயகிட்ட நினைக்கிறேன், தொழுது கொண்டிருக்கும் போது முன்னால ஒரு கேட்டன் போடப்பட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன வந்து சொன்னாங்க, இந்த கேட்டனை கிழிச்சு வீசுங்க, என்ற தொழுகையில இந்த கவனத்தை அது திசை திருப்பியது என்று. அந்த திசை திருப்பியது என்பது எந்த அளவுக்குன்றது ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும். தொழுது முடியும் வரைக்கும் அந்த கேட்டன் இருந்தான் இருக்கும். அப்ப நம்ம நினைக்கிற ஒரு நினைப்பு பிழை. என்ன பிழை? ஒரு தொழுகையில் ஒருவர் 100% மனதை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ் மட்டும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது அப்படி வலியுறுத்தப்படல. தொழுகையில் இறையச்சம் இருக்க வேண்டும், தொழுகையில் உயிரோட்டம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், மேக்சிமம். ரைட்? ஷைத்தான் வந்து என்ன செய்வான்டா, மேக்சிமம் தொழுகையிலிருந்து வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணுவான். ஃபுல்லா தக்பீர் கட்டினத்தில் இருந்து கணக்கு தான் ஞாபகத்துக்கு வருது, கடக்கணக்கு. இப்ப என்ன பிரச்சனை? ஷைத்தான் வந்து நம்மளை இழுத்துட்டு போறான். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் துப்புங்கன்னாங்க. தொழுகையில் இருக்கும் போது இப்படி உங்களை இழுத்துட்டு போறது உங்களுக்கு விளங்கினால் இடது பக்கம் 3 முறை துப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துப்புறனா காரி துப்புறது இல்ல, அந்த ஷைத்தானை விரட்டுவதற்காக என்று துப்புறது. அப்ப இப்படி ஏற்படும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானை கட் பண்ணணும். இன்னும் ஒரு ரூட்ல வருவானா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன ரூட்? 4 3. இதெல்லாம் முக்கியமான மனோரீதியான விஷயங்களும் இருக்கு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 3 4 ஆண்டு குழப்பத்தை கொண்டு வருவார். இது வஸ்வாஸ். 3 4 ஆண்டு ஏற்படுத்தப்படுவது வஸ்வாஸ். இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், எது கன்ஃபார்ம் ஆனது? 100% கன்ஃபார்ம் ஆனது எது? 3 4. டவுட் எதுல? 4 இல்ல. நீ முடிவு 3 தான் என்று. இந்த 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 நோய், இந்த வஸ்வாஸ் என்ற நோய் ஏற்படுறாக்களுக்குரிய பெரிய ஒரு சொல்யூஷன் இது. ரைட்? எது கன்ஃபார்மா அதை முடிவெடுக்க வேண்டியது. அந்த டவுட் ஆனதுக்குள்ள போய் நின்றோம்னா குழம்பிடும். மனசு ஃபுல்லா அதாத்தாரிக்கும் பாதிப்பு வந்துடும். 3 தான் என்று முடிவெடு. 4வது ரக்காத்தை தொழு, கடைசியில சஜிதா சஹூ செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அதே போல உது செய்யும் போதும் இந்த பிரச்சனை வரலாம். உது செய்யும் போதும் இந்த பிரச்சனை வரலாம். எத்தனை நேரம் கையை கழுவினாய்? 3 4 ஆண்டு வந்தா என்ன முடிவு எடுக்கணும்? 3 தான். 2 3 ஆண்டு வந்தால் 2 தவற தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். சும்மா திரும்ப போட்டு நான் போல செஞ்சிட்டேனா, சரி செஞ்சிட்டேனா, அப்படி பண்ணிட்டேனா, இப்படி பண்ணிட்டேனா யோசிக்க கூடாது. அதோட கட் பண்ண வேண்டியது. அதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு 2 தான். நான் கழுவி கையை கழுவினது 2 தான், 3வது கழுவுறது. நான் மூத்த கழுவினது 1 தடவை தான். 2 1 ஆண்டு குழப்பம் வந்தா 1 தடவை தான் கழுவி இருக்கிறேன். அடுத்த 2 3 கழுவ வேண்டியது. அதே போல சிலருக்கு வர வசுவாசங்க யூரினல், சிறுநீர் கழிக்கும் போது அந்த பிரச்சனை வரும். சிறுநீர் கழிச்சிட்டு கழுவிட்டு எழும்புவாங்க. அதே போல என்ன டவுட் வருது? ஒரு டவுட் பொலியாயிச்சா இல்லையா? இதை வச்சு நம்ம முந்தைய காலங்களில் நீங்க நம்மளோட பெரிய வள்ளிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ்திஞ்சாவில் ஒரு ஒரு கோப்பை இருக்கும், பாத்திரம் அல்லது டின் இருக்கும். அதுக்குள்ள என்ன நடக்கும்? செங்கல் இருக்கும் அல்லது சோக்கு இருக்கும்.
இஸ்திஞ்சாக்குள்ள போய் குந்திக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படி கணக்கல் சத்தம் கேட்கும். அதுக்கு பூரா என்ன செய்வாருன்னா அந்த கல் எடுத்து அவருடைய மர்மஸ்தானத்தில் அந்த யூரின் வெளியாகக்கூடிய இடத்துல வச்சு அப்படி சாரனால கையை சுத்தி பிடிச்சிக்கி கொஞ்ச நேரம் அங்கே மிஞ்சே நடப்பார். எவ்வளவு சோதனை பாருங்க. அதுக்கு பிறகுதான் வந்து கழுவுவார். இது தனத்துவம், இது எக்ஸ்ட்ரீமிசம். இஸ்லாம் இதை ஆர்வம் ஊட்டல. கழுவ வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ், எழும்ப வேண்டியது. அதுக்கு பிறகு வந்து நம்ம பொறுப்பில். அல்லாஹ் என்ன சொல்லலாம் குர்ஆன்ல, வத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களால் முடியுமானவரை அல்லாஹ்வை பயப்படுங்கள், உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவரை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை. இப்படி பார்த்து பார்த்து கழுவி கழுவி நிக்க வேண்டியது. அது இன்னும் ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. சிலருக்கு எப்படின்னா போண்டு குந்தி கழுவிட்டு அவர் வருவார், சாரன்ல தொழுதுட்டு இருக்கக்குள்ள பார்ப்பார், ஒரு ஈரம் உண்டு தெரியுது. இப்ப என்ன முடிவு எடுக்க, ஒரு டொப்பு வழி ஆயிட்டோம், மர கையை விட்டுட்டு போய் சாரணை மாத்திக்கு வாரது. ரைட், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கழுவிட்டியா, இப்ப என்ன பண்ணால் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃபுல்லா தெளிச்சுடும். அந்த நோய் உள்ளாக்களுக்கு மட்டும்தான் இது, எல்லாருக்கும் இல்லை. அது சிலிண்டராக இருக்குமோ டவுட் பண்றாக்களுக்குரிய தீர்வு என்ன, கொஞ்சம் தண்ணி எடுத்து சாரல தெளிச்சு. இப்ப ஒரு டவுட்டும் வராது, எல்லாம் என்னது ஈரமா போய்த்திரும், தண்ணி தான் எல்லாம், பிரச்சனை இல்ல. அப்ப இந்த மார்க்க ரீதியில் ஏற்படக்கூடிய இந்த வஸ்வாச ஹேண்டில் பண்றதுக்கான வழிமுறை ரசூலுல்லாஹ் அலைஹி என்னது, கட் பண்றது, முடிச்சிடுறது, அதுக்கு பின்னால போகக்கூடாது. சிலர் இதை தாண்டி போகும்போது மனநோயாளியாக மாறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். 1001 இப்படி வரும். ஓசிடின்னு சொல்றாங்க. ஓசிடி என்று சொன்னால் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது அதை புறம் இஸ்திஞ்சா. உண்மையிலே அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அந்த நோய் இல்லாதாக்கள் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். இந்த ஓசிடி என்று சொல்லக்கூடிய வஸ்வாஸ் இருக்கிறது. இந்த வஸ்வாஸ் வந்துட்டால் முதல்ல எங்க ஆரம்பிக்குது, ஒது செய்யக்குள்ள கழினா இல்லையா, ஒண்டா ரெண்டா, ரைட். அதுக்கு பிறகு இஸ்திஞ்சாவில சுத்தம் செஞ்சிட்டனா இல்லையா, சுத்தம் செஞ்சிட்டனா இல்லையா, அதுக்கு பிறகு குளிக்கக்குள்ள நல்லா குளிச்சிட்டனா இல்லையா, நல்லா குளிச்சிட்டனா இல்லையா என்று அப்படியே வரும். இப்படி வரக்குள்ள அன்புள்ள சகோதரர்களே, இப்படி யாருக்காவது வந்த டக்கட உலமாக்களை சந்திங்க, கிளியர் பண்ணுங்க, ஃபர்ஸ்டுக்கே முடிவுக்கு வந்துடுங்க. இதை டெவலப் ஆக விடாதீங்க. இது பெரும்பாலும் 18-19 வயசுல தான் வரும். பெரும்பாலும் சிலருக்கு 30 வயசு புறவாராக்களும் இருக்கு. ஆனா பெரும்பாலும் இந்த பிரச்சனை யாருக்கு வரும் என்று கேட்டால் 18-19 வயசாக்கள். இந்த இது வந்த என்ன நடக்கும் என்றால், இவங்க பெரும்பாலும் இதை வெளியே சொல்ல பயப்படுவாங்க, வெக்கப்படுற பயமில்ல வெக்கம். அப்படியே கொஞ்ச நாளைக்கு நின்று அப்படியே போய் 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 கடைசியில் என்ன நடக்கும் என்றால், பாத்ரூமுக்கு போனா வரமாட்டார். ரைட், அவருக்கு குளிப்படாது. அதே மாதிரி இவர் தொழ போனா தொழுது முடியாது. தக்பீர் கட்டுறதுக்கு 1/2 மணித்தாலும் 3/4 மணித்தாலும் தேவைப்படும். நான் சொல்றது எக்ஸாஜரேட்டிங் இல்லை, யதார்த்தம். தக்பீர் கட்டுறதுக்கு 1/2 மணித்தாலும் 3/4 மணித்தாலும் போகும். பிறகு ஓதிட்டு அப்படியே போவார். போய் அல்ஹம்து சூரத்து முடிஞ்சு இப்ப குல் வல்லாஹு ஓதக்குள்ள நான் அல்ஹம்து ஓதினா அல்ஹம்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். அல்ஹம்தை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள திரும்ப யோசனை வரும், நான் வஜ்ஜஹத் ஓதினா, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவார், வஜ்ஜஹத் ஓதுவார், அல்ஹம்து ஓதுவார். பிறகு அவருக்கு டவுட் வரும், வஜ்ஜஹத் ஓதினா சரி, அல்ஹம்து ஓதினா இல்லையா. அல்லாஹ், நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்ன சுண்ணாவை சரியா பின்பற்றின ஒரு பிரச்சனையும் இல்லை. சுண்ணாவை நம்மளோட சிலர் இந்த பேணுதல் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை போட்டு திணிக்கிறது. ஒழு செய்யறதை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 3 முறைகளை நம்ம சொல்லி தந்தீங்க. ஒன்று என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் கழுவலாம், ஒவ்வொரு உறுப்பையும் அதையும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பப்ப ஒரு தடவை கழுவியும் திருப்தி அடையணும். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 2 தடவை கழுவி இருக்கிறாங்க, அதையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சில நேரங்களில் 3 தடவை, பெரும்பாலும் 3 தடவை கழுவி இருக்கிறாங்க. அப்ப அதை அதிகமாக அதை செய்யறது, அப்ப ஒரு தரம் கழுவிக்கணும். தண்ணி கொஞ்சம் தட்டுப்படுற நேரம் அல்லது கொஞ்சம் அவசரமா இருக்கணும், நிறைய கிரௌட் இருக்கு, ஒரு இஜ்திமா நடக்குது, ஒரு தரம் கழுவிட்டு போறது. இது மார்க்கம் தெரியாத கொஞ்சம் பேர் இடத்திலிருந்து நீ கலக்கழுவில் அதை செய்யல இதை செய்யலன்னு டென்ஷன் ஆக்குறதும் ஒரு பிரச்சனை. இவங்க அப்படி போய் போய் என்ன நடக்கும்னா, கடைசியில் அந்த அந்த டிப்ரெஷன் அவங்களுக்கு இந்த ஓசிடி என்பது டெவலப் ஆகி ரோட்ல போவாங்க.
போகும்போது ஒரு நாய் போய்விட்டால், இந்த ரோட்டால் ஒரு நாய் போய்விட்டால் உடனே வீட்டு போயிடுவாங்க. போய் வீட்டில் அவர்கள் தங்களுடைய துணிகளை உடுத்துக்கிற உடுப்பாவிலையும் மண் போட்டு கழுவுவார்கள், யாருக்கும் தெரியாம. பிறகு என்ன செய்வார்னு சொன்னா பைக்கை கொண்டு வந்து டயரை கழுவுவார். மிக அரிதானவர்களுக்கு தான் இது ஏற்படுது. ஆனா ஏற்பட்டுட்டால் இவர்கள் வெட்கப்பட்டு ஃபர்ஸ்டுக்கு வெளியே சொல்லாம விடுறதுனால டெவலப் ஆகுது. டெவலப் ஆனதுக்கு பிறகு போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பொம்பளை போயிட்டால் போய் குளிப்பார், ஒரு பொம்பளை ரோட்டால போவா, இவர் குளிப்பார். பஸ்ல போக முடியாது இவரால், அந்த சீட்டை 1000 தரம் பார்ப்பார். இந்த வஸ்வாஸ் மிக டேஞ்சர் ஆனது. இதையும் தீர்வு காண்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய முறையிலான அணுகுமுறைகள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் மௌலவிமார உலமாக்களை கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்களை நாடினால் இலகுவாக கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கவனம் அறிங்க. உங்களோட பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்படும் போது உடனே கவனம் எடுங்க. கூடுதலா பாத்ரூம்ல நிக்கான கேளுங்க. அதுலயும் அந்த கொஞ்சம் வீக்கான பர்சனாலிட்டிஸுக்கு தான் இது வரும். அந்த இயல்பிலேயே பய சுபாவம், அதே போல அந்த கூட சிம்பத்தி உள்ளவர்கள், கடுமையா இரக்கம் காட்டுறது, இந்த கூடுதல் பயம் கூடுதல் இரக்கம் உள்ளவர்களுக்கு கூடுதலாக இந்த பிரச்சனை ஏற்படுவது வழக்கம். இப்ப ஆரம்ப கட்டமாக இருக்கும்போது நீங்க போனீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் கியூர் பண்ணிடலாம் அல்லாஹ்வுடைய உதவியால. கொஞ்சம் டெவலப் ஆனால் டாக்டருடைய உதவி தேவை. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த உளவியல் ரீதியான மருத்துவம் டெவலப் ஆகிருக்கு. சில மெடிசின்ஸும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மெடிசின்ஸை ரெகுலராக எடுத்தால் நம்ம கண்டக்ட் பண்ண சில முக்கியமான டாக்டர்ஸ், வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சில டாக்டர்களோட பேசும் நேரத்தில் இந்த உளவியல் ரீதியான அவர்கள் சொல்கிறார்கள் சில டேப்லெட்ஸ் இருக்கு, ஒரு 3 மாதத்துக்கு அல்லது கூடினது ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக யூஸ் பண்ணாங்க என்றால் அல்லாஹ்வுடைய உதவியால இது குறைந்து விடும் என்று அவர்கள் மருத்துவ ரீதியாக சொல்கிறார்கள். யாருக்காவது இப்படி ஏற்பட்டிருந்தால் பெருசாக அலட்டாதீங்க. சில உங்களுக்கான செல்ஃபான பயிற்சிகளை கொடுங்கள். என்ன பயிற்சினா திருப்தி அடைங்க. ஒரு தரம் உதிச்சா போதும், 3 தரம் தானே குழப்பம் வரப்போகுது உங்களுக்கு. ஒரு தரம் கழுவுங்க, கல்மத்தோட முடிஞ்சுன்னு முடிவெடுங்க. சில நேரங்களில் நீங்க தனிமையில் இருக்கும் போது மனசு அப்படி போனா சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அப்படியானவங்க தங்களுடைய கான்சென்ட்ரேஷனை மாற்றணும். கான்சென்ட்ரேஷன் எப்படி மாத்துறது? திடீர்னு நம்ம கையில நம்மளே ஒரு அடியை போட்டுக்கிறது, நோவுற மாதிரி. அப்படி வாராக்கள் கையில் ஓங்கி ஒரு அடியை போடுறது, போட்டா கை நோவும். ஒரு கான்சென்ட்ரேஷன் எங்க போகுது? கை நோவுக்குள்ள வந்துடும், அங்கால போகாது. இப்படியான சில டெக்னிக்ஸ்களை கடைபிடிக்க சொல்றாங்க. எனவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தது ருக்கியா ஷரஇய்யா. ருக்கியா ஷரஇய்யான்னு சொன்னால் என்ன? ஓதி பார்க்கிறது. ஓதி பார்க்கிற விஷயத்தை பொறுத்தவரை நம்மளே நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த குல் வல்லாஹு குல் ரப்பில் ஃபலக் குல் ரப்பின் நாஸ் போன்ற சூறாக்களை அதிகமாக ஓதி கையில ஊதி, நம்ம ஏற்கனவே சொன்ன ஊதும்போது கொஞ்சம் உமிழ்நீர் கலந்து 2 ஊதி உடம்பு முழுக்க தடவிக்கொள்வது, இதை ஸ்பெஷலாக தூங்கும் போது இதை நடைமுறைப்படுத்துவது, காலை மாலை திக்ருகளை வளமையாக ஓதி வருவது போன்ற விஷயங்களால் இதை நம்ம தவிர்த்து கொள்ள முடியும்.